Hi friends, welcome to Samria channel, Hindi Big Boss 18, episode number 99. ஸ்ருதிகா இல்லாத ஒரு எபிசோட ரிவ்யூ பண்ணவே பிடிக்கல. இருந்தாலும் கடமை கண் போன்றது காலம் பொன் போன்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வீடியோவா ஆரம்பிக்கலாம். இதோ உங்களுக்காக சண்டே எபிசோடோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஆஸ் யூஷுவல் சல்மான் கான் என்ட்ரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ண போறாரு. சண்டே எபிசோட்ஸ்ல அதிகமா பேசுறதுக்கு இருக்காது, அநேகமா டாஸ்க்லயே முடிப்பாங்க. அழகா ட்ரெஸ் பண்ண வச்சு ஒருத்தர் தலையில ஒருத்தர் மண்ணை வாரி கொட்டிக்கிறது, உப்பை கொட்டிக்கிறது, தண்ணியை கொட்டிக்கிறது, இந்த மாதிரி டாஸ்க்லாம் தருவாங்களே. இந்த தடவை வித்தியாசமா ஸ்லைம் கொட்டிக்கிறாங்க. சல்மான்ஜி உள்ள வந்த உடனே ஒரு த்ரெட்மில் டாஸ்க் வைக்கிறாரு. அந்த டாஸ்க்ல அவினாஷை கூப்பிட்டு, நீங்க அவினாஷ் கிடையாது, நீங்க இப்போ ஷில்பா, உங்க கையில வந்துட்டு இப்போ ட்ராஃபியை கொடுத்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவினாஷ் ஷில்பா மாதிரியா ஆக்ட் பண்ணி காமிச்சாரு. ஓ மை காட் சல்மான், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கான கிரெடிட் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண் அண்ட் விவியனுக்கு தான் போகணும். நான் வீட்டுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம வந்தேன். கரண் விவியனை பார்த்தோன்னே என் கேம் பிளானை டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஷில்பா பேசுற மாதிரி பண்ணி காமிச்சாரு. ஷில்பாவும் இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் இதையே ஸ்டேஜ்ல பேசிடுறேன்னு கிண்டலா சொல்றாங்க. நெக்ஸ்ட் சல்மான்ஜி கரணை கூப்பிடுறாரு. கரணை விவியன் மாதிரி ஆக்ட் பண்ண சொல்றாரு. ஸோ கரணும் விவியன் மாதிரி பேசுறாரு. எனக்கு தான் இந்த ட்ராஃபின்னு டிசைட் பண்ணீங்கன்னா என்ன எதுக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிங்க? நான் பாட்டு காஃபி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு இருந்திருப்பேன்ல, எதுக்கு எனக்கு இவ்வளோ வேலை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி விவியன் ஸ்டேஜ்ல சொல்லுவாருன்ட்டு கரண் நடிச்சு காமிச்சாரு. கரண் ஆக்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, அவினாஷ்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெட்மில் டாஸ்க்கு இதில் ஓடுறதுக்காக விவியனையும் கரணையும் கூப்பிடுறேன்னு சல்மான் கூப்பிடுறாரு. விவியன் கரெக்டாக தான் பேசுறாங்களான்னு ஜட்ஜ் பண்றதுக்காக அவினாஷை கூப்பிடுறாரு. அவினாஷை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்ற பதில் கரெக்டா இல்லைன்னா அவர் வந்து ட்ரெட்மில்லோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். சல்மான்ஜியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெட்டர் பிளேயர்? அதுக்கு கரண் விவியன் ரெண்டு பேரும் நான் சொல்றாங்க. விவியன் கரண் நான் சொல்றதை பார்த்து ஃபுட்பால் மேட்ச்னு நினைச்சியான்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை, பிக் பாஸ் மேட்ச்னு அவர் இவரை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. ஸோ ஃபைனலாக அவினாஷ் என்ன சொல்றாருன்னா, பிளேயர்னா கரண் தான் அப்படின்னு சொல்லிட்டு விவியனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கரண் விவியன் இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஷில்பாவோட பெட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கரண் நான் தான் சொல்றாரு. விவியனும் ஆமா கரண் தான் சொல்றாரு. ஆனா அவினாஷ் என்ன சொல்றாரு, விவியன் தான் ஷில்பாவோட பெட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரெண்டு பேரும் தப்பு. ஸோ ரெண்டு பேர் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். அவினாஷ் ரெண்டு பேர் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி விடுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில போன உடனே யாரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற கரங்களை நீட்டுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு கரண் சொல்றாரு, நான் நட்பு கரங்களை நீட்டுவேன்னு சொல்லிட்டு. விவியன் சொல்றாரு, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. அவினாஷ் சொல்றாரு, கண்டிப்பா வெளியில போன உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சரி பண்றதுக்கு கரண் பாப்பாரு. முதல்ல வந்து விவியன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, அப்புறமா அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அதுக்காக நான் விவியன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன், விவியனோட ட்ரெட்மில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாரு அவினாஷ். இப்போ அவினாஷை போக சொல்லிட்டு ஷில்பாவை வர சொல்றாங்க. ஷில்பா கிட்ட கேட்கப்படுற முதல் கேள்வி, விவியன் கரண் இவங்க ரெண்டு பேர்ல யாரு உங்க ஃப்ரெண்டா வெளியில போயிருப்பா அப்படின்ட்டு. அதுக்கு கரண் சொல்றாரு, நான் இருப்பேன்னு சொல்றாரு. விவியனும் ஃப்ரெண்டா இருப்பாருன்ட்டு கரண் சொல்றாரு. விவியன் சொல்றாரு, கரண் தான் ஃப்ரெண்டா இருப்பாருன்னு சொல்றாரு. ஷில்பா சொல்றாங்க, கரண் தான் என் ஃப்ரெண்டா இருப்பாரு, இவர் வேணா ஹாய் ஹலோ அதுல இருந்து பாரு தவிர ஃப்ரெண்டாலாம் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு விவியனை பார்த்து சொல்றாங்க ஷில்பா. இங்க நியாயப்படி கரணோட ட்ரெட்மில் ஸ்பீடை தான் இன்க்ரீஸ் பண்ணணும், ஆனா விவியனோட ட்ரெட்மில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. ஆனா இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஷில்பா. அடுத்த கொஸ்டின், கரண் விவியன் இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஷில்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் தான் கரண் சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கரண் அண்ட் விவியன் இவங்க ரெண்டு பேர்ல யார் உங்களை இன்டெலிஜென்ட்னு நினைக்கிறா அப்படின்னதுக்கு விவியன் தான் சொல்லிட்டு கடகடன் விவியனோட ட்ரெட்மில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாங்க ஷில்பா. ஏன்னா கரண் என்ன நிறைய தடவை அறிவில்லைன்னு சொல்லியிருக்காரு, ஸோ அவர் அப்படிதான் நினைக்கிறாருன்னு ஷில்பா சொல்றாங்க. அதுக்கு சல்மான்ஜி சொல்றாரு, நீங்க இன்டெலிஜென்ட்னு நீங்க திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்க அவங்கள பதில் சொல்ல விடாமலே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷில்பா ஓ அப்படியா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் ரஜத் வராங்க. அவினாஷ் ரஜத்தை ஜட்ஜ் பண்றதுக்கு ஈஷா வராங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கப்படுதுன்னா, அவினாஷ் அண்ட் ரஜத் சிங்கிளா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ரஜத் வந்து நோ அப்படின்னு சொல்றாரு. அவினாஷ் வந்து நான் சிங்கிள்னு சொல்றாரு. ஈஷா வந்து அவினாஷோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. சல்மான்ஜி ஈஷா பாத்தீங்களா அவினாஷ் சிங்கிள்னு சொல்றாங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு சாத் கிட்ட போய் சொல்றாரு, பத்தியா நீ அவினாஷ் வந்து கேர்ள் பின்னாடி போறேன்னு சொல்ற, ஆனா வந்து அவர் வந்து ஒரு கேர்ளுக்கு சைட்ல தான் ஓடிட்டு இருக்காருன்னு ஃபன் பண்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சல்மான் என்ன கேட்கிறாருன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் சாத்தை ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரஜத் நோ சொல்றாரு, அவினாஷும் நோ சொல்றாரு. உடனே சல்மான் சொல்றாரு, ரெண்டு பேரோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால ஈஷா அவங்க ரெண்டு பேரோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. இந்த டாஸ்க்கை நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த டாஸ்க்கு போகலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 டோர் வச்சிருக்கோம், டோர் டு ஃபேம், டோர் டு ஷேம். இதுல வந்து நீங்க யாரு வந்து ஃபேம் ஆவா இந்த பிக் பாஸ் முடிஞ்சதும், யாருக்கு வந்து ஷேம் கிடைக்கும் இந்த ஷோக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அந்த டாஸ்க்கை விளையாடுறதுக்காக ஃபர்ஸ்ட் விவியன் தான் வராரு. விவியன் வந்து அவினாஷ்க்கு தான் ஃபேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் எடுத்து ஒட்டுறாரு.
ஏன்னா அவினாஷ் இந்த ஷோக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, நான் அவரை பல இடங்கள்ல அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன், அதனால இவர் நல்லா வளருவாரு அப்படின்னு சொல்லிட்டு விவியன் வாழ்த்துறாரு. நெக்ஸ்ட் ஈஷா வராங்க. ரஜத்துக்கு தான் ஃபேம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ரஜத் இங்க வந்து அவரோட நிறைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நிறைய ஃபேம் வரும், அவருடைய கெட்டதெல்லாம் மறைஞ்சி அவருக்கு இனிமேல் எல்லாமே நல்லதான் நடக்கும்னு வாழ்த்துறாங்க. அதுக்கு சல்மான்ஜியும் இன்ஷா அல்லா சொல்றாரு. நெக்ஸ்ட் அவினாஷ் வராரு. அவினாஷ் விவியனோட போட்டோவை தான் வைக்கிறாரு. விவியன் ஆல்ரெடி வந்து நல்ல ஃபேமஸான பர்சன் தான், ஆனா இவருக்கு இன்னும் கொஞ்சம் 10x ஃபேம் கிடைக்கும், ஏன்னா அவர் ஒரு நல்ல மனுஷன் சொல்லிட்டு விவியனை வாழ்த்துறாரு. இப்ப ரஜத் வந்து ஈஷாக்கு தான் ஃபேம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஏன்னா ஈஷா இது வரைக்கும் சொன்னதை ஓன் பண்ணிருக்கா, நான் இப்படிதான் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கா அப்படின்னு சொல்றாரு ரஜத். நெக்ஸ்ட் சாஹத் வராங்க. சும்க்கு தான் ஃபேம் கிடைக்கும்னு சொல்றாங்க, ஏன்னா ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஸ்மால் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க, எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு வருது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி வந்த ஒரு பொண்ணு, அதனால இவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு சாஹத் வாழ்த்துறாங்க சும்மா. நெக்ஸ்ட் ஷில்பா வராங்க. எப்படியோ என் ஃபோட்டோவை யாரும் வைக்க மாட்டீங்க, அதனால நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த ஷோக்கு அப்புறமா எனக்கு தான் நிறையா ஃபேம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சும் வராங்க. ஷில்பா மேம்க்கு தான் நிறையா ஃபேம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, இந்த வயசில் நீங்கள் இப்படி நிறுத்தாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு எங்களுக்குலாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கரண் வராரு. நாங்க எல்லாருமே இப்போ டாப் 8க்கு வந்திருக்கோம், ஸோ நாங்க எல்லாருமே டிசர்விங் தான் ஃபேம் கிடைக்கிறதுக்கு, அதனால சாஹத்தோட போட்டோவை வைக்கிறேன், சாஹத் உனக்கு வந்து நல்ல பையன் கிடைப்பாரு, உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைப்பாரு, இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகும்னு வாழ்த்தி சாஹத்தோட பிக்சரை வைக்கிறாரு. நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் வந்ததுனால நான் என்னோட பிக்சரையும் வச்சுக்க விரும்புறேன், எனக்கும் வந்து ஃபேம் கிடைக்கும் நான் நம்புறேன்னு சொல்லவும் சல்மான் சொல்றாரு, உங்க எல்லாருக்குமே ஃபேம் கிடைக்கும், இங்க ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, யாருமே அந்த ஷேம்ன்ற டோர்ல யாரோட போட்டோவையும் ஒட்டல, அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னு சல்மான்ஜி இவங்க எல்லாரையும் பாராட்டுறாரு. நெக்ஸ்ட் பஞ்சாப் ஐபிஎல் டீம் வராங்க. இப்போ பஞ்சாப் ஐபிஎல் டீமுக்கு யாரு கேப்டன்றத ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த 3 கிரிக்கெட் பிளேயர்ஸும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஸோ உள்ள ஒரு போர்டு இருக்கு, அதுல சில நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் யாரு இதுல ஃபிட் ஆவான்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லெட்ஜர்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது யார் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே சுத்திட்டு இருக்கா ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு கேம் பிளானுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கரண் தான் அப்படின்னு அவினாஷ் வந்து கரனோட பிக்சரை வைக்கிறாரு. கரண் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு, ஏன்னா எனக்கு எப்பவுமே டாப்ல இருக்கணும், ஸோ இந்த வேர்ட் வந்து டாப்ல இருக்கிறதுனால என் பிக்சரை வைங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு கரண் சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா டெய்ல் அண்டர். டெய்ல் அண்டர்னா வந்து யார் வந்து எல்லா சண்டையும் முடிஞ்ச பிறகு கடைசியா வந்து ஜாயின் ஆவா அப்படின்ற மாதிரி. அதுக்கு யாரை போடுறதுன்னு தெரியாம கடைசியா கொண்டாந்து சரி சாஹத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லி சாஹத்தை வைக்கிறாங்க. அதுக்கு ரீசன் சொல்றாங்க, அவங்க சோலோவா இருந்திருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் பண்ணாம, ஸோ அவங்க தான் வந்து கடைசியில எப்பவுமே வருவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த கெஸ்ட் சொல்றாங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்றதுனால தானே இவ்வளவு தூரம் சாஹத் வந்திருக்காங்கன்ட்டு, இருந்தாலும் அவினாஷ காரணம் நாங்க சாஹத்துக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பெஞ்ச் வார்மர் யாருக்கு கொடுக்கலாம், அதாவது சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு சொல்றதுக்கு ஈஷான்னு கரண் சொல்றாரு, அதுக்கு அவினாஷ் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஷில்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஷில்பா சொல்றாங்க எனக்கு கன்வின்ஸ் பண்ணுங்க நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சரி ஓட்டிங் எடுக்கலான்னு பாக்குறாங்க, அதுலயும் ஈக்குவலா வரவும் சரி அதை விடுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நோ பால் ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு கேக்குறாங்க, அதாவது லைன் கிராஸ் பண்ணி விளையாடுறவங்க, வார்னிங் கொடுத்தோம் அவங்க வந்து லைன் கிராஸ் பண்ணுவாங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரஜத் தான் சொல்றாங்க. இப்ப ரஜத்தை கூப்பிடுறாங்க. ரஜத் வந்து சில்லர்ன்ற வேர்டை வந்து நான் ஷில்பா கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறாங்க, அதாவது சும்மா சில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். 2 வேர்டை ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ கேப்டன் வந்து நான் ஈஷாவா வைக்கிறேன், வைஸ் கேப்டன் வந்து நான் சும்மா வைக்கிறேன், 2 இடத்துலயும் வந்து பொண்ணுங்களே லீடர்ஸா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல விவியன் பேரையும் என் பேரையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவினாஷ். நானே பெஞ்ச் வார்மரா இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை அந்த பெஞ்ச் வார்மர்ல வச்சிடறாரு. இது முடிச்சோன்னா கிரிக்கெட் விளையாடலான்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க அம்பையர் யாருன்னு பார்த்தா அவினாஷ், மற்றவங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ 2 டீமா பிரிஞ்சு கிரிக்கெட் விளையாடுறாங்க. இது முடிஞ்சு பஞ்சாப் ஐபிஎல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயிடுறாங்க. இப்போ லாஃப்டர் ஷெஃப் டீம்ல இருந்து 2 பேர் வீட்டுக்குள்ள வராங்க சில டாஸ்க் கொடுக்கறதுக்காக. வாரம் நடக்கிற விஷயம் தானே. பிக் பாஸ் முடிஞ்சோன்னா லாஃப்டர் ஷெஃப் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கான ப்ரமோஷனல் திங்ஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பத்தியும் ஒரு குக்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் பண்ற மாதிரி அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள பண்ண விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்கள ரோஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு குக்கிங் பண்றாங்க இன் அ ஃபன் வே. இது நடுவுலயே சில ஃபன் டாஸ்க்கும் நடக்குது, அதெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். கடைசியா ஒரு ஸ்லைம் டாஸ்க் கொடுத்தாங்க, அதாவது நல்ல சட்டை போட்டிருக்காங்க இல்லையா, அது மேல எதையாவது ஊத்தியே ஆகணும் வீக்கெண்ட் ஆனா, அதுக்காக இந்த ஸ்லைம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்லைம் எடுத்து அவங்க மேல ஊத்தணும்.
இந்த டாஸ்க்குக்கான கொஸ்டின் எப்படின்னா, யார் இந்த பிக் பாஸ் ஸ்டோரியை ஸ்பாயில் பண்றா லாஸ்ட் மினிட்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கரனை கூப்பிடுறாங்க. கரண் வந்து ஈஷாவை கூப்பிடுறாங்க. இவ்வளோ நாள் வந்து பாண்டே இல்லாம சுத்திட்டு இருந்தாங்க ஈஷா ரஜத்தோட சண்டை போட்டுட்டு. ஆனா இப்போ லாஸ்ட் மினிட்ல திரும்பவும் எங்களுக்கு பாண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா ரஜத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் லாஸ்ட் மினிட்ல பிக் பாஸ் ஸ்டோரியை ஸ்பாயில் பண்றாங்கன்னு சொல்லவும் ஈஷா சொல்றாங்க, எங்க அம்மா வந்த பிறகு நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன். ஸோ ரஜத் வந்து நல்லவர், உனக்காக நல்லதான் நினைச்சிருக்காருன்ட்டு எங்க அம்மா சொன்னாங்க. அதுல இருந்து எங்க பாண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் மாறிட்டேன். இருந்தாலும் கரண்க்கு என் மேல ஊத்தணும்ன்றதுனால ஊத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாங்க. ஸோ ஸ்லைமை கரண் ஈஷா மண்டையில ஊத்துறாரு. நெக்ஸ்ட் சும்மா அவினாஷை கூப்பிட்டு அவினாஷ் தலையில ஸ்லைம் ஊத்துறாங்க. ரீசன் சொல்றாங்க, ரொம்ப இரிட்டேட் பண்றான், ரொம்ப டாண்ட் பண்றான், கிண்டல் அடிக்கிறான், ரொம்ப நக்கல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் மண்டையில ஸ்லைம் ஊத்துறாங்க. நெக்ஸ்ட் ஷில்பா ரஜத்தை கூப்பிடுறாங்க. ரஜத் தான் வந்து லாஸ்ட் டைம் டிக்கெட் டு ஃபினாலேக்கு நடுவரா இருந்தாரு. கைவிட்டுட்டான்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணாம வேணும்ட்டே டாஸ்க்கை இழுத்தடிச்சாரு. டாஸ்க்கை நிறுத்தி இருக்கலாம்ல, வேணும்ட்டே வந்துட்டு டாஸ்க்கை இழுத்தடிச்சாருன்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. அதுக்கு ரஜத் சொல்றாரு, ரூல் படி பஸர் அடிச்சாதான் நிறுத்தணும்ட்டு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, இல்ல நீ நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம், ஏன்னா நீ தானே நடுவர், நீ எங்கனாலும் ஸ்டாப் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. அதே டைமுக்கு சொல்றாங்க, நீ ரொம்ப கன்வீனியன்ட்டா விவியன் கைவிட்டப்போ பார்க்கலன்னு சொல்லிட்ட, நான் கைவிட்டப்போ பார்த்தேன்னு சொல்லிட்ட அப்படின்றாங்க. அதனால ஷில்பா வந்து ரஜத் மண்டையில ஸ்லைமை ஊத்துறாங்க. நெக்ஸ்ட் சாஹத் வந்து ரஜத்தை தான் கூப்பிடுறாங்க. இவர் வந்து கனெக்ஷன்ஸ் மேக் பண்ற, ரிலேஷன் உண்டு பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஆனா அது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள், இது வந்து ஷோவோட ஃபிளேவரையே கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில ஸ்லைமை கொட்டுறாங்க. உண்மையாவே ரஜத் வந்து எப்போ அவசியமோ அப்போ ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிப்பாரு, அப்புறம் அவங்களே குத்துவாரு. அந்த மாதிரி பர்சன் தான் ரஜத். கன்வீனியன்ஸ்க்காக ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணுவார். சாரா கிட்ட மட்டும்தான் அவருக்கு உண்மையான ரிலேஷன்ஷிப் இருந்தது, வேற யாரு கூடயும் இல்லை. நெக்ஸ்ட் ஈஷா வராங்க. சாத் வந்து எங்கேயுமே ரிலேஷன்ஷிப் மேக் பண்ண மாட்டேங்கிறாங்க. திடீர்னு வந்து ரஜத் கூட இருக்கிற மாதிரி இருக்காங்க, அப்புறம் வேற எங்கேயாவது பாக்குறோம். ஸோ அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்போதும் கொடுக்குற அதே ரீசன் தான் கொடுத்து சாத் மேல ஸ்லைமை கொட்டுறாங்க. நெக்ஸ்ட் அவினாஷ் வராரு. நான் மேலதான் ஸ்லைமை கொட்டுவேன், அவங்க தான் பிக் பாஸ் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. டாஸ்க் வச்சப்போ ஒழுங்கா விளையாடல, நேர்மையா விளையாடல, விமன் கார்டுன்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்தாலும் வீக் பிளேயர் மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இதனால அவங்க தான் ஹோல் இந்தியாவுக்குமே வந்து சாரி சொல்லணும், விவியன் கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து நீ பேசு, நீ உனக்கு என்ன தோணுதோ பேசு, அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் விவியன் வராரு. சாத் மேலதான் நான் ஸ்லைம் ஊத்த போறேன், ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ்னு ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான முக்கியமான ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க் அவங்க ஒழுங்காவே பண்ண மாட்டாங்க. அவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு பேரை சொல்லுவாங்க. இது பிக் பாஸோட ஸ்டோரியையே வந்து நாசம் பண்ணிடும். அதனால நான் அவங்க மண்டையில ஸ்லைம் ஊத்துறேன்னு சாத் தலையில ஸ்லைம் ஊத்துறாரு விவியன். இந்த டாஸ்க் முடிஞ்சு கெஸ்ட் வெளியில போயிடுறாங்க. இப்போ பிக் பாஸ் உள்ள வந்து எவிக்ஷனை பத்தி பேசுறாரு. எவிக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்றாரு, ஆல்ரெடி மிட்-வீக் எவிக்ஷன்ல ஸ்ருதிகா போயிட்டாங்க. ஸோ ஸ்ருதிகாக்கு அடுத்து ஓட்டிங்ல கம்மியா இருந்தது சாஹத். ஸோ சாஹத் தான் வெளியேறாங்க இன்னைக்குன்னு சொல்லிடுறாங்க. ரஜத்துக்கு தான் போட்ட கால்குலேஷன் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சுன்ற சந்தோஷத்தோட சாஹத்தை எல்லாரும் சேர்ந்து வெளியில அனுப்புறாங்க. சாஹத் வேணும்ட்டே வந்து விவியனை கட்டி பிடிச்சிட்டு போறாங்க, ஏன்னா அவங்க மேல இருக்கிற ஸ்லைம்லாம் வந்துட்டு விவியன் மேல தேய்க்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து அவங்களோட மகை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு சந்தோஷமா வெளியேறாங்க சாஹத். இதுக்கு பிறகு ஷில்பாவும் பேசிட்டு இருக்காங்க. யார் என்ன திட்டினா என்ன சொன்னா என்ன, நம்ம எல்லாருமே டாப் 7ல இருக்கோம், எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விவியனும் வந்துட்டு ஏதோ ஷில்பாவையும் சும்மையும் கிண்டல் பண்றாரு. அதுக்கு ஷில்பா திரும்பி கேள்வி கேட்குறாங்க. விவியன் வந்துட்டு, என்னோட சண்டை போட எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் சண்டை போடாதீங்க, லாஸ்ட் வீக் வேற, கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஷில்பா கேமரா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, எப்பவும் போல உங்களோட பெட்டு பதில் சொல்லாமலே போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதோட சண்டே எபிசோட் முடியுது. ஸோ இதுதான் மக்களே இன்னைக்கு நடந்தது. என்னதான் ஸ்ருதிகா வெளியில போயிட்டாலும் எபிசோட்ல ஒரு தடவையாவது ஸ்ருதிகாவோட நேம் வந்து அடிபட்டுருது. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.